வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 28 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் த யூனிவர்சல் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதே டேல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் ரைட் டு நோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் என்னவோ ஒன்று தான். இப்போ ஒரு சாமானிய மக்களாக இருந்தாலுமே கூட இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய கடமை. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1766 ஸ்வீடனில் பத்திரிகையாளர்களுக்கான சட்டங்கள் போடப்படுது. உலகத்தினுடைய ஒரு முதன்மையான சட்டமாக இது பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு உரிமைகள் கிடைச்சது. ஆனா இது ஒரு முழுமையான இப்ப நம்ம பயன்படுத்துற அளவுக்கான ஒரு உரிமைகள் அப்படின்றது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 ஜனநாயக கட்சியை சார்ந்த கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய பர்சன் ஹென்ரி வாக்ஸ்மேன் அப்படின்ற பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்களை நிறைவேற்றுறாங்க, உருவாக்கப்படுது அவங்க மூலமாகவும். 1984 இந்தியாவில் நடந்த அந்த போபால் பேரழிவு இருக்கு இல்லையா, இதுல வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்து போனாங்க. இதனுடைய தாக்கம் தான் இந்த சட்டங்கள் ஏற்றதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஆலை வருது, ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா அது எதுக்காக வருது, அதன் மூலமா என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு, இது எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க குரல் கொடுமா கேள்வி கேட்பான்ல. இப்போ ஒரு முதலாளித்துவமான ஒரு அதிகாரத்துவமான ஒரு நிகழ்வு அப்படின்றது நடக்காம இருக்குது, அது தடுக்கிறதுக்கான ஒரு வேவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா தான் பார்த்தீங்கன்னா இது வெளில வந்துச்சு. அதை தொடர்ந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ரசாயன ஆலைகளை பற்றியும் அதனுடைய முழு இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு லாவை வந்து அவங்க நாட்டிலையும் ஏற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில நாடுகள் அதுக்குன்னு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது, இதுதான் கேட்கணும் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த கேள்வியை வேணால் கேட்கலாம், இதனால் பாதிப்புன்றது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. கனடாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ் சம்மந்தப்பட்டவங்க அந்த ஒர்க்குன்றது கரெக்டான ஒன்று தானா, இவங்க நிறுவனத்தில் பாதுகாப்புன்றது இருக்கா அப்படின்ற முழுமையான டீட்டெயில் நீங்கள் கேட்கலாம். ஐரோப்பாலையும் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்படியான சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்ட்டு உலக நாடுகளில் உருவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 கணக்குப்படி கிட்டத்தட்ட 124 நாடுகள், அதுக்கப்புறம் ஒரு 8 நாடுகளில் சில விதிகளுக்கு உட்பட்டு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்ன்றது இயங்கிக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இதன் மூலமாக ஒரு ஹெல்த்தியான ஒரு உலகம் உருவாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். நம்ம இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா 2005 இந்த சட்டங்கள் உருவாச்சு. அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4800 பேர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வை நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அண்ட் இதனுடைய நடவடிக்கைகள்ன்றதை இன்னும் உலகம் முழுக்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஐக்கிய நாடுகள் சபையால் 2015 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் டே ஃபார் த யூனிவர்சல் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 28. நெக்ஸ்ட் வேர்ல்டு ரேபிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் சில தகவல்களை வெளியிட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 59,000 பேர் இந்த ரேபிஸ் நோயால் இறந்துகிட்டு இருக்காங்களாம். 150 நாடுகள் ஆசியா ஆப்பிரிக்கா சார்ந்த நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் பிரச்சனையாகவும் இருக்குதான். இந்த இறப்பினுடைய விகிதத்தில் கிட்டத்தட்ட 40% 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இது எப்படியாவது நம்ம குறைச்சாகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இது எதனால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய வவ்வால்கள்லேருந்து இது பரவி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதன் மூலமாக இந்த பறவைகள் மூலமாக இந்த முதுகெலும்பு உள்ள உயிர்களுக்கெல்லாம் வருது. பறவைகள் பெரிய அளவில் இதில் பாதிப்பை ஏற்படுத்துறதுல அவங்க பறவைகள் நிறைய இறக்குறது இல்லை. ஆனால் இந்த முதுகெலும்பு உள்ள உயிர்கள்ட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக மனிதனுக்கு பரவ அது கடைசியில் ஒரு மரணத்தையே கொண்டு போய் விட்டுருது. இது இப்போ தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட்லாம் இருந்திருக்கு. மெசோபட்டோமியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த எந்த நாய் கடிச்சு அவங்க இறந்துருக்கிறாங்களோ அதை வச்சிருக்கக்கூடிய உரிமையாளருக்கு ஒரு பயங்கரமான அபராத சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்களா, அது எழுத்துப்பூர்வமான வடிவத்தில் இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இதுக்காக நிறைய மெடிசன்ஸ்லாம் கூட அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்து பயன் தராத மெடிசன்ஸ் தான். பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஹைனாவினுடைய தோலை வச்சு ஒரு மெடிசன் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த தூக்கில் இறந்து போன ஒருத்தனுடைய மண்டை ஓட்டை வச்சு ரொம்ப மெடிசன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் வினோதமாக இருக்கக்கூடிய சில முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற வைத்தியம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம் அப்பத்துலேருந்து. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது பல வருடங்களாக மனிதனுடைய உயிரை கொல்லக்கூடிய ஒரு வியாதியாக தான் இருந்துக்கிட்டே வந்திருக்கு. இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் மத்தியில் பார்த்தோன்னா 99% நாய்கள் மூலமாக தான் இது மனிதர்களுக்கு பரவுது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாய்களுக்கு அந்த தடுப்பூசிகள் போகிறதுன்ற கான்செப்ட் இருக்குது. வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம தடுப்பூசி போட்டுறோம். ஆனால் அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தடுப்பூசின்றது இல்லாததுனால அது மனிதனுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இப்படி நிறைய பேர்களுடைய உயிர் இறந்து போயிட்டே இருக்கிற சுச்சுவேஷனில் 1885 லூயிஸ் பாஸ்டர், எமில் ரூக்ஸ் இவங்களுடைய மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பூசியானது ரெடி பண்ணுறாங்க. இது வந்து முயல் மேலே செலுத்தி அந்த முயல்லேருந்து வரக்கூடிய அந்த திசுகளை யூஸ் பண்ணி அந்த தடுப்பூசியை ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முழுமையான தடுப்பூசிகள்ன்றது நமக்கு 1967 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 29 மில்லியன் தடுப்பூசிகள்ன்றது ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த இறப்புகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றியான தெளிவான கண்ணோட்டத்தை மக்களுக்கு ஏற்படுத்தணும். இப்போ ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே தண்ணியை பார்த்தோன்னே அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால அப்பயும்
அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணீர் பயம் அப்படின்னு சொல்லி இந்த நோயை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த 10 நாளுக்குள்ளே நம்ம அதை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான தடுப்பூசியை போட்டுட்டோம்னா அதில் குணம் அடைஞ்சிட முடியும். அதனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பரப்புங்க. இந்த மாதிரி இந்த ரேபிஸ் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த இறப்பை தடுக்கணுன்ற கான்செப்ட்னால உருவாக்கப்பட்டது நம்ம தான் வேர்ல்டு ரேபிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செய்கிறாங்க செப்டம்பர் 28. நெக்ஸ்ட் நேஷனல் டே ஃபார் த அவேர்னஸ் அண்ட் யூனிட்டி அகைன்ஸ்ட் சைல்டு ப்ரோனோகிராஃபி இன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க. இது பிலிப்பைன்ஸில் ரொம்பவுமே மோசமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சைல்டில் கிட்டத்தட்ட 80% பேர் இந்த ப்ரோனோகிராஃபி, அதாவது இன்டர்நெட் மூலமாக ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். 2003 பார்த்தீங்கன்னா இதுக்காக எதிர்ப்பு குழுக்கள்லாம் உருவாகி நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான ப்ரோனோகிராஃபி சைல்டுகளாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாகினாங்க. அப்போ கூட அது பெரிய லெவலில் இல்லை. அதுக்கப்புறம் யூனிசெஃப்ன்றவங்க மூலமாக என்ன ஆச்சுன்னா அந்த ஆர்னி ட்ரினிடாட் அப்படின்றவங்க ஒரு ஆய்வு கட்டுரையை விட்டிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரை மூலமாக என்ன விஷயம் வந்ததுன்னா லகுனாவில் இருக்கக்கூடிய பேக்சன் ஜான் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 7லேருந்து 17 வயசுக்கு உட்பட்ட 590 குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு கட்டுரை வெளில வந்தது. அதன் மூலமாக மிகப்பெரிய அதிர்ச்சின்றது உருவாக ஆரம்பிச்சது. ஸோ குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் போக ஆரம்பிச்சது. அது அப்படி இருந்துமே கூட 2016 கணக்குப்படி 80% குழந்தைங்க அவங்களுடைய சொந்த பெற்றவர்களாலையும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் அதான் நேஷனல் டே ஃபார் த அவேர்னஸ் அண்ட் யூனிட்டி அகைன்ஸ்ட் சைல்டு ப்ரோனோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டே அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 28. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூரோப்பியன் மஷ்ரூம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த செப்டம்பருடைய 4வது சனிக்கிழமை செலிப்ரேட்ன்றது போகும். இது என்னென்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய காளான்கள் உணவு அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து எது ரைட்டு எது தப்பு அப்படின்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றது இந்த காளான். அதுவும் இவங்க ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய சந்தையில் 10% இங்கே தான் ஏற்றுமதி ஆகினுக்குது. 2019 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 டன்னு இங்கே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்களா பார்த்துங்களேன். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மஷ்ரூம்லேயே எது கரெக்டு எது நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா எடுத்து வாயில் வச்சுனா போதும் உயிர் போயிடும். அப்படிப்பட்ட மஷ்ரூம்லாம் இருக்குது. அதுலேயும் பேசிக்காக அவங்க சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சில பூச்சிகள்லாம் போயிட்டு சில மஷ்ரூமில் உட்காரும், இல்லாட்டி ஏதாவது அனிமல்ஸ் அது வந்து சாப்பிடும். இப்படி இருக்கக்கூடிய மஷ்ரூம் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா விஷம் இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸை எந்த விதமான இன்செக்ட்ஸோ இல்லாட்டி எந்த விதமான அனிமலோ சீண்டாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸில் எத்தனை இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மஷ்ரூம்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவை தாய்வான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷியஸ் அப்படின்ற சீனா நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான பர்சனுடைய பர்த்டேவை தான். இவரை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் நான் ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன். இந்த சீன நாட்டை சேர்ந்த கன்ஃபியூஷன்ன்றது பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர். அந்த சமயத்திலேயே மக்களுக்கு இந்த எஜுகேஷன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதுக்காக பயங்கரமாக போராடின ஒருத்தர் தான். இவருக்கு நிறைய இது பற்றியான ஹிஸ்ட்ரிகள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா லூன்ற ஒரு ஆட்சியாளர்கிட்ட இவர் இருக்கும்போது இது சம்மந்தமாக அந்த எஜுகேஷனுக்கு அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தார். ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பெண்கள், அதாவது 80 பெண்கள் 100 குதிரைலாம் கொடுத்து அவரோட மனசை மாற்றி அதுக்கப்புறம் இவருக்கு உதவி கிடைக்காமலாம் பண்ணியிருக்கிறாங்களாம். இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு 72 ஆசிரியர்கள் இவர் கண்ட்ரோலில் வச்சு எல்லாரையுமே படிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை நம்ம கொண்டாடி ஆகணும், அதனால வந்து சூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டேவை வந்து பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி இருந்தது. பட் ஆனால் இது ஜூலியன் கேலண்டரில் டேட்லாம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு 1952 அதை மாற்றி இப்போ டீச்சர்ஸ் டேவை இந்த செப்டம்பர் 28 செலிப்ரேட் பண்ணுறாங்க தாய்வான். நெக்ஸ்ட் நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க கஜகஸ்தானும் ரஷ்யாவும். 1942 சோவியத்தினுடைய சட்டம் வந்து ஒன்று ஏற்றுனாங்க. அதாவது நம்ம யுரேனியம் யூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு ஒழுங்கமைப்புகள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அப்படி யுரேனியம் 235 ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் அதுக்கான ஒரு ஒழுங்கமைப்புக்கான சட்டங்கள் போடப்பட்ட அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாகிறாங்க. 2005 விளாடிமிர் புதினால இது உருவாக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. அதன் மூலமாக 2008 கஜகஸ்தானும் இதே டேட்டில் வந்து இந்த நியூக்ளியர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு டேவை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க செப்டம்பர் 28. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரேபிட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த முயல்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 300 வகையான இனங்கள் இருக்குது. அதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 12 வகையான காட்டு முயல்கள் இருக்குது. இது முதல்ல எங்கேருந்து உருவாச்சு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸினுடைய சில பகுதிகளில் இருந்தால் உலகம் முழுக்க பல பகுதிகளுக்கு அண்டங்களுக்கு பரவி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு அனிமலாகவும்
பொருளாகவும் அந்த சாப்பிட்றதுக்கான ஒரு அனிமலாகவும் வச்சு இது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இதனால ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு வந்திருக்கு ஆஸ்திரேலியாவில். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இது பல்கி பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை வேட்டையாடுறதுக்கான இயற்கையான ஒரு அமைப்புன்றது இல்லை. அந்த மாதிரியான ஒரு இயற்கை சங்கிலி பிணைப்புன்றது இல்லாமல் அதனுடைய எண்ணிக்கைன்றது அதிகமாகினே போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த வேட்டையாடுறது தனியாகவே அதுக்காக சட்டங்கள்லாம் போட்டு அதை வேட்டையெல்லாம் ஆடி இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் கூட ஏற்படுத்தியிருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் இல்லை. 1998 பார்த்தீங்கன்னா இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல்களை வளர்க்குறது அதில் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுடைய சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக அதை வளர்க்குறவங்களுக்கு எப்படிலாம் அதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்டர்நேஷனல் ரேபிட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க செப்டம்பர் 28. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேஃப் அபார்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஆல்ரெடி நம்ம இந்த கருக்கலைப்பை பற்றி நேற்று முன்னாடி பார்த்துருப்போம். இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்டதான். லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு ஆழ்வர் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான போராட்டங்களை தொடங்கியிருக்காங்க 1990. காரணம் என்னென்னா, இந்த சேஃபான ஒரு கருக்கலைப்பு இல்லாமல் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 47,000 பேர் இறந்துன்னு இருக்காங்க. அதுவும் 22 மில்லியன் மக்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இந்த அபார்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அபார்ஷன்றது எங்களோட உரிமையாச்சு, அதை எதுக்காக இப்படி தடுக்கணும், அதுக்காக தடுக்கான சட்டங்கள்லாம் எதுக்காக உருவாகணும்னு சொல்லிட்டு அது எதிர்த்து தான் இந்த ஒரு போராட்டங்கள்ன்றது நடக்க ஆரம்பிச்சுது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 47 நாடுகளில் 80க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இது நடத்தப்படுது. இந்த சட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 40% பெண்மணிகள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்றத எங்களுடைய கருத்து. அபார்ஷன்ன்றது நாங்களுடைய விருப்பப்படி தான் நடக்கணும், அது வேணுமா வேணாமன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணோம், அரசாங்கம் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சேஃப் அபார்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அந்த இறப்பை தடுக்கிறதுக்காக முன்மொழியப்பட்ட ஒரு டேவாக வந்து அனுசரிக்கிறாங்க செப்டம்பர் 28. மறந்துவிட்ட நிகழ்வுகள், மறக்காத வழிகள் மறுபடியும் தொடர்வதா முடிவதாங்கிறத மனம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் தேவையை பொறுத்து தான் அது அமைது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டியன் நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.